இப்போ முன்பாகத்தில் எப்படி டாட் பிடிக்கிறதுன்ட்டு, இது கழுத்து சைடு, இது ஆம்கோல். இப்போ டாட் பிடிக்கணும்னா கழுத்து சைடு தான் டாட் பிடிக்கணும், ஓகேவா? கழுத்து சைடில் இப்படி ஷோல்டர்லேருந்து இப்படி ரெட்டையாக லைட்டாக இந்த மாதிரி மடித்து போட்டுக்கணும், ஓகேவா? இப்போ டாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடித்து போட்டதுக்கப்புறம் இங்கிருந்து 4 இன்ச், இங்கிருந்து 4 இன்ச், ஓகேவா? இங்கிருந்து 1 இன்ச், 4ல் 1 இன்ச் டக்கு. அப்புறம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5, உயரம் 2.5 எடுத்துட்டு இப்படி கிராஸ், ஓகேவா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா துணியை வந்து கழுத்துலேருந்து இப்படி ரெட்டையாக மடித்து போட்டுக்கணும். இங்கிருந்து 4 இன்ச் எடுத்து அதில் 1 இன்ச் டக் பிடிக்கிறதுக்கு. அப்புறம் ஹைட் வந்து 2.5 இன்ச்சு, ஓகேவா? இதை விரித்து போட்டு இப்படி கிராஸாக வரைஞ்சிக்கணும். இப்போது இங்கே டக் பிடிக்கிறதுக்கு இங்கிருந்து 1.5 இன்ச், அதே மாதிரி இங்கிருந்து 1.5 இன்ச் எடுத்துகிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக, அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கறதுக்கு 3 டக்குமே இந்த மாதிரி இருக்கும், இந்த ஷேப்பில் இருக்கணும், ஓகேவா? இப்போ கீழ் டக் மட்டும்தான் கொஞ்சம் அகலமாக வரும் பிடிக்கிறதுக்கு. மற்ற டக்கு எல்லாமே சும்மா சின்னதாக வரும் பிடிக்கிறதுக்கு, சின்னதாக பிடிச்சா போதும், ஓகேவா? இந்த மாதிரி தான். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ எப்படி டக் பிடிக்கிறேன்னு பாருங்கள். இப்படி கிராஸாக வந்து கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணு லைட்டாக. கீழ் டாட் பிடிச்சாச்சு இந்த மாதிரி. அப்புறம் செகண்ட் டாட் இந்த மாதிரி சன்னமாக, கொஞ்சம் சன்னமாக தான் வரும், பட்டையெல்லாம் வராது, லைட்டாக இப்படி கிராஸாக கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணுங்க. இப்போ 3வது டாட்டு இதுக்கு நேராக, இந்த டாட்டுக்கு நேராக இப்படி கிராஸாக சன்னமாக பிடிக்கணும், கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணணும் இந்த மாதிரி லைட்டாக. இப்போ டாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது.